ஒன் டைமாக 5,000 ருபீஸும் ஸோ டெய்லி 100 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் 3,000 ரூபாய். அந்த ரேட் ஆஃப் அபவுட் 13%. ஸோ எனக்கு இன்னும் கார்பஸை பெருசாகும் அப்படின்னா நான் மந்த்லி இந்த 3,000 பண்ணுறேன் இல்லை சார், நான் மந்த்லி அதில் இன்னும் நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்? மணி வில் மேக் மணி. கடைசி ஒரு 20 வருஷமாக வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இண்டெக்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணுறதா கூட ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டா போதுமா சார்? நான் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போயிடலாமா, இல்லை வேறு ஏதாவது இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உனக்கு கேதர் பண்ணணுமா? இன்வெஸ்டிங்லாம் அப்புறம் போகலாம். அஸ் ஆடியன்ஸாக இருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா சொல்கிறது ஈஸி, எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? பட்டுக்கோட்டை வந்து ஒரு லைன் சொல்கிறாரு, முன்னால் வந்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க, மூளையில் ஏறுமுன்னு முயற்சியும் செஞ்சாங்க, எல்லாரும் படிச்சிங்க, எண்ணத்தை கிழிச்சிங்க. ஸோ வி ஆர் பெய்ட் ஃபார் வாட் வி டூ, நாட் ஃபார் வாட் வி நோ. நம்ம தெரிஞ்சதுக்காக யாரும் சம்பளம் கொடுக்குறேன். எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ. சார் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ரூபா சேர்த்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கார்பஸ் சேர்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் 5,000 ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேட்டேன், அதுக்கும் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்க, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப அறிவான சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டையுமே பண்ணுறேன் அப்படின்வாங்க. நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதையும் போட்டுறேன், நீங்கள் சொன்ன அந்த 3,000 எஸ்ஐபியும் போட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ நான் ஜாலியாக ரிட்டையர் ஆகலாமா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் 25 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஒன் டைமாக 5,000 ருபீஸும் ஸோ டெய்லி 100 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் 3,000 ரூபாய். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா த ரேட் ஆஃப் அபவுட் 13% உங்களுக்கு ஒரு 1,35 lakhs கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த 1,35 lakhs இன்ஃப்ளேஷன்லாம் இருக்குது இல்லையா, பார்க்க ரொம்ப பெருசாக 1,35 lakhs இருக்கும். இதை வச்சுட்டு நான் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், இதை வச்சுட்டு நான் எவ்வளோ நாள் உயிர் வாழலான்னு பார்த்தீங்கன்னா, 55 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, இந்த பணம் தான் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால், இதை வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 13-14 வருஷம் நீங்கள் உயிர் வாழ முடியும். ஓகே. இந்த எக்ஸ்பென்ஸ் உங்கள் எக்ஸ்பென்ஸ் என்னவோ 15,000 20,000 இருக்குதுன்னு சொன்னால், இந்த எக்ஸ்பென்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 13 வருஷமாவது நீங்கள் வந்து திஸ் மணி இஸ் குட் எனஃப் ஃபார் யூ டு சர்வே. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 30 வயசு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வருஷம் தான் உங்களை காப்பாற்றும். யூ வில் கெட் அபவுட் 1 crore 8 lakhs 1 crore 6 lakhs இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, the early that you start, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி நீண்ட காலத்துக்கு வெயிட் பண்ணும்போது தென் த ரியல் டைம் மணி வில் ஒர்க். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கம்மியான டைம் தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, தோனி பெரிய பேட்ஸ்மேன் தான், 2 பால் தான் விளையாடுறாருன்னு வச்சுங்க. சரியான முடிவில் கூட நீங்கள் தவறான நேரத்தில் எடுக்கக்கூடாது. சரியான முடிவு கூட ரொம்ப லேட்டாக எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 45 வயசில் 50 வயசுல உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சின்ன வயசுலேயே வீடு வாங்கு, சின்ன வயசுலேயே முதலீடு பண்ணு, சின்ன வயசுலேயே பண்ணிவிடு, வந்தோடனே செஞ்சிடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். The early that you do, the time machine will start working. தான் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதனால் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி, 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸி, 35 வயசு 40 வயசு 45 வயசுன்னு போக டைம் கம்மியாக இருக்க அதோடைய வெல்த்துடைய காம்பவுண்டிங் ரொம்ப உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். சார் இப்போ நீங்கள் 5,000 ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 3,000 ரூபா நீங்கள் பண்ணீங்க, மாதம் சேவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்தளவுக்கு ஒரு கார்பஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 13 வருஷம் தான் இந்த கார்பஸ்லாம் சேர்த்து போட்டாலே உங்களால் 13 வருஷம் தான் வந்து ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ண முடியும், ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கடுத்து திரும்ப நான் ஒர்க் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எனக்கு இன்னும் கார்பஸை பெருசாகும் அப்படின்னா நான் மந்த்லி இந்த 3,000 பண்ணுறேன் இல்லை சார், நான் மந்த்லி அதில் இன்னும் நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்? ஸ்டெப் அப் பண்ணணும். ஓகே, டாப் அப் பண்ணணும். ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணுங்கள். இந்த வருஷம் 3,000, அடுத்த வருஷம் 3,300, 3,600 அது மாதிரி என்ன பண்ணுங்க, வருஷம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 crore 75 lakhs மேலே வரும். ஓகே, மேபி 3 crores வரும். அந்த 3 crores உடைய டைம் வேல்யூ ஆஃப் மணி 30 வருஷம் இருக்கு இல்லையா, 1 கோடியோட வேல்யூ ஒரு 7% இன்ஃப்ளேஷனில் 10 வருஷத்தில் பாதி ஆகிடும். ஸோ உங்கள் கையில் 3 கோடி இருக்குன்னா ஒரு 10-12 வருஷத்தில் என்ன ஆகும், அது வேல்யூ 1.5 கோடி. மேபி நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது 75 லட்சமாக இருக்கும் அன்றைக்கி வேல்யூ அப்ராக்சிமேட்லி, இல்லை அதோட கம்மியாக கூட இருக்கலாம் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக. ஸோ இன்றைக்கி உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது வந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு உங்களை காப்பாற்றும். இது மேபி ஒரு 25 வருஷத்துக்கு காப்பாற்றலாம். ஸோ இன்றைக்கி தான் லாங்குவிட்டி ஆஃப் லைஃப் ஹஸ் கான் அப் ஸோ ஸ்டீப்லி இல்லையா, 55ல நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா. ஸோ அதனால் மணி வில் மேக் மணி. பட் இது வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒரு போட்டு பார்க்குறது, இது இட் கீப்ஸ் சேஞ்சிங். நான் எடுத்ததெல்லாம் 12-13% ரிட்டர்ன்ஸில் எடுத்தேன். இன்கேஸ் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு கார்பஸ் கம்மியாக தான் கிடைக்கும்.
ஸோ ஏன்னா வந்து இந்தியா இஸ் அ க்ரோயிங் கண்ட்ரி. கடைசி ஒரு 20 வருஷமாக வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இண்டெக்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் கோல்டில் முதலீடு பண்ணுறதா கூட ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது யூ ஷுட் ஹேவ் a ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன். ஈவன் ஒரு 10-11% ரிட்டர்ன்ஸுங்கிறதே ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீண்ட காலத்துக்கு பண்ணணுங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொன்னீங்க, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி. அது தெரிஞ்சுக்கிட்டா போதுமா சார்? நான் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போயிடலாமா, இல்லை வேறு ஏதாவது இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உனக்கு கேதர் பண்ணணுமா? ஸோ ஆல்வேஸ் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அவர் ஜாப், சேலரி, ப்ரொஃபஷன். ஓகே. நம்ம இன்கம்மை ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்வெஸ்டிங்லாம் அப்புறம் போகலாம். யாரும் முதலீடு பண்ணி ஒரு பெரிய பணக்காரன் சீக்கிரமே ஆக முடியாது. பட் நல்லா உழைச்சி நிறைய வருமானம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ப்ரூடெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பணக்காரன் ஆக முடியும். ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜாப். யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்கிங் ஹார்ட். அதை பண்ணணும். ஓகே. உயரம்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு, உயரணும்னா நெவர் ரெஸ்ட். ஸோ நிறைய உழைக்கணும். ஓகே. நிறைய இன்கம்மை ப்ரொடியூஸ் பண்ணணும். வளராமல் வாழவே கூடாது, ஜெயிக்காமல் சாகவே கூடாது. பணத்தை ஜெயிக்கணும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும்னு சொன்ன மாதிரி தான். உன் எதிரிக்கு கூடி வந்து அவன் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு பணத்தை எப்படியாவது சேர்த்துடணும். அது நேரு வழியில் நம்மளுடைய ஜாப் மூலமாக தான் சேர்க்க முடியும். ஸோ யூ ஷுட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜாப், சேலரி. எடுத்த உடனே நம்ம இன்வெஸ்டிங்கில் பெரிய ஃபோக்கஸ் தேவை கிடையாது. சார் இப்போ நீங்கள் நல்லா இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இவ்வளோ வழிகள் இருக்குது, எல்லாமே சொல்லிட்டீங்க. பட் அஸ் ஆடியன்ஸாக இருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா சொல்கிறது ஈஸி, எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும். இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஸோ நோயிங் அண்ட் டூயிங் ஆர் டோட்டலி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே. நம்ம வேலை செய்யறதுக்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க, தெரிஞ்சதுக்காக வேறு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ என் சைட்லேருந்து நான் ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிவிடுங்க அதை பண்ணிவிடுங்கிறத சொல்ல முடியும். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதான் பட்டுக்கோட்டை வந்து ஒரு லைன் சொல்கிறாரு. அது வந்து சாலமன் பாப்பையா அழகாக சொல்லியிருப்பாரு. முன்னால் வந்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க, மூளையில் ஏறுமுன்னு முயற்சியும் செஞ்சாங்க, என்னாலும் ஆகாதுன்னு எனக்கும் தெரியுங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தனும் இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க, எல்லாரும் படிச்சிங்க, என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு பட்டுக்கோட்டையை வந்து கேட்குறாரு. 28 வயசுலேயே அவர் இறந்துட்டார். 28 வயசுலேயே எவ்வளோ ஞானம் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் படிச்சிங்க, என்னத்தை கிழிச்சிங்கன்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். 100 ரூபா போட்டால் எவ்வளோ வரும், 1000 ரூபா போட்டால் எவ்வளோ வரும், லாங் டேர்ம் தெரியும், காம்பவுண்டிங் தெரியும், பேஷன்ஸ் தெரியும், வெல்த் தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, செயல்படுத்தணும். ஸோ வி ஆர் பெய்ட் ஃபார் வாட் வி டூ, நாட் ஃபார் வாட் வி நோ. நம்ம தெரிஞ்சதுக்காக யாரும் சம்பளம் கொடுக்குறேன். நம்ம சொன்னது எல்லாமே வந்து எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க, செய்ய முடியாததை ட்ரை பண்ணுவோம், செய்ய பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.